இதுக்கு என்ன பண்ணணும்? கடனை பற்றி பணத்தை பற்றி நமக்கு தெரியுது. இந்த பிரச்சனையிலேருந்து மீண்டு வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு பணத்தை பற்றிய புரிதல் இருக்கான். முதல்ல பணத்தை பற்றிய புரிதல் இருந்தவங்களுக்கு பணம் சம்பாதிக்கிறது கஷ்டம் இல்லை. சம்பாரிச்சு பணத்தை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறது கஷ்டம் இல்லை. ஒரு தடவை என்னோடய பாஸோட நான் போயிட்டு இருந்தேன். சென்னையில் இருக்க மவுண்ட் ரோடு உங்களுக்கு தெரியும். போகும்போது என் பாஸ் என்கிட்ட கேட்டார், எவ்வளோ 100 கோடி சம்பாதிக்கிறவங்க எத்தனை பேர் சென்னையில் இருப்பாங்கன்னு கேட்டார். நான் சொன்னேன், ஒரு 1000 பேர் அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், மவுண்ட் ரோட்டில் இருக்கிற ஒவ்வொரு பில்டிங்கையும் பார்த்துட்டு வாங்க, இதோட ஒர்த்து எவ்வளோ இருக்குன்னு நினைங்க. இப்போ சொல்லுங்கள் யோசிச்சு, மவுண்ட் ரோடு மட்டுமா இருக்குது? எத்தனை ரோடுகள் இருக்குது? எத்தனை ரோடுகளில் எத்தனை பில்டிங்ஸ் இருக்குது? எத்தனை காஸ்ட்லியான கார்கள் இருக்குது? ஆடி i8 வர்ற ஊர் இது சென்னை, சரியா? அப்போ பணம் எங்கே இருக்குது? 80-20 ரூல்னு சொல்லுவோம். இந்தியாவில் இருக்க பெரும்பான்மையான பணங்கள் ஒரு 20% பீப்புள்கிட்ட தான் இருக்குது. ஒட்டுமொத்த சொத்து, ஒட்டுமொத்த பணம்,